நெகட்டிவான விஷயங்களை நிறைய பரப்பப்படுது. ஆனால் நல்ல விஷயங்கள், அதற்கான முன்னெடுப்புகள், அதற்கான உழைப்பு பாராட்டப்படுறதே கிடையாது. அது 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா கடந்து போகிற விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர்கள் ஒரு மிகப்பெரும் சாதனையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். நீங்கள் சிஸ்டத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமாக இந்திய சிஸ்டத்தை நான் சொல்ல வர்றது என்னென்னா, அடுக்குகள், அதாவது பிறப்பின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் அடுக்குகள்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டத்தில் அதுவும் மிக முக்கியமாக தமிழக டாக்டர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைன்றது பெரிய விஷயம். அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். கலைப்போமா நேயர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. லைக் பண்ணவும் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரைட். ஸோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். பீகார், அங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்கே வேலைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் யாதும் ஊரே யாவரும் கிளிர். ஆனால் ஓட்டு சிஸ்டத்தில் வட இந்திய ஆட்களை உலார சேர்த்து சில விஷயங்களை குளறுபடிகள் பண்ணலான்ற ஒரு சிந்தனையும் நமக்கு உண்டு. ஆனால் நம்ம யாரையும் நீ ஏன் இந்த ஊரில் இருக்கிற போகிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் சேஃபுன்றத வட மாநில பெண்கள்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விஷயத்துக்கு வரேன். பீகார்லேருந்து இடப்பெயர்வில் இங்கே வேலை செய்கிறவங்க எண்ணிக்கை அதிகம். கடந்த செப்டம்பர் 28 நினைக்கிறேன், ஒரு பீகார் இளைஞர், ஒரு 28 வயசு பீகார் இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா, பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ கிராஸ் பண்ணும்போது விபத்தில் அவருடைய இடது கை ஃபுல்லாக துண்டாயிடுச்சு. இந்த வலது கையில் இதுவும் ஃபுல்லாகவே செதஞ்சு போச்சு. இந்த இடம்லாம் செதஞ்சு போச்சு. ஸோ இப்படி ஒரு செதஞ்சு போன ஒரு சூழலில் அவரை பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையான ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அதுக்கு ஒரு பெயர் காரணத்தை இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன் அப்போ தான் இது உங்களுக்கு அது புரியும் ஏன் அதுக்காகன்றது. உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனை அது இப்போ வேறு லெவலில் கட்டி பிரம்மாண்டமாக அதை திறக்க போகும்போது அதற்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைஞர் அப்போ முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு, ராஜீவ்காந்தி அசாசினேஷன் பண்ணி அந்த மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டத்தை தான் எடுத்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அவருடைய பெயராலேயே அந்த ஹாஸ்பிட்டல் அழைக்கப்படட்டும்னு சொன்னதுனால தான் அது ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக மாறியது. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சப்ஜெக்ட் வரும். ஸோ அவர் பூங்கா நகருக்கும் அரசு மருத்துவமனைக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கும். ஸோ பூங்கா நகரில் அடிபட்டதுமே டக்குன்னு அவரை அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அந்த பீகார் இளைஞருக்கு கூட யாருமே கிடையாது, அவர் தனியாக இருக்கிறாரு. ஓகே, குடும்பத்தினர் யாருமே கிடையாது. இப்போ அரசு மருத்துவமனைக்கு இந்த இளைஞர் எடுத்து வராங்க. இடது கை துண்டாகி விட்டது, வலது கையில் இதெல்லாம் செதஞ்சு போயிடுச்சு. இப்போ அதாவது சர்க்கரையிலே ரொம்பலாம் அதிகமாகி காயெல்லாம் கை கால் எடுக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இது விபத்தில் இது மாதிரி ஆகி சிதைந்து போயிடுச்சுன்னா நீங்கள் அதை பண்ணவே முடியாது. நரம்பு தசைகள் எல்லாமே ரொம்ப முற்றிலுமாக சிதைஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வெட்டுப்பட்ட கைகளை சேர்க்கறதுக்கான அறுவை சிகிச்சைகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி 2 கைகளுமே பழுதடைந்து இந்த 2 கைகளுமே மோசமாகி, அதுவும் இது துண்டாயிடுச்சு, இந்த பக்கம் இருக்கிறதுல இதில் பாதியிலேருந்து போயிடுச்சு அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது, அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சுக்காங்க, 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை. அதாவது டாக்டர் குழு ராஜேஸ்வரி அவர்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. அவங்களுடைய தலைமையில் குழுவினர், அதாவது மருத்துவ குழுவினர் ஒன்று சேர்றாங்க. இப்படி ஒரு பேஷண்ட், இப்படி ஒரு நிலைமை, யாருமே இல்லாத ஒரு தொழிலாளி பீகார்னு வந்தவர். அவங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒருத்தவனுடைய வாழ்நாளுக்கும் அவனுக்கு தேவையானது கைகள். அந்த கைகளை கூடுமானவரை நம்மளால் முயற்சிகளை செய்வோன்னு சொல்லி மருத்துவர் ராஜேஸ்வரி அவங்களுடைய தலைமையில் ரஷீதா பேகம், மருத்துவர் வளர்மதி, மருத்துவர் ரஷீதா பேகம், மருத்துவர் வளர்மதி, மருத்துவர் ஸ்வேதா, மருத்துவர் ஷோனு, மருத்துவர் அன்னபூர்ணி, மருத்துவர் சந்தோஷினி, மருத்துவர் சண்முகப்பிரியா. ராஜேஸ்வரி, ரஷீதா பேகம், வளர்மதி, ஸ்வேதா, ஷோனு, அன்னபூர்ணி, சந்தோஷினி, சண்முகப்பிரியா 8 பேர் கொண்ட இந்த மருத்துவர் குழு
அந்த பீகார் இளைஞருடைய துண்டான இந்த கையை எடுத்து இதில் முழங்கையிலேருந்து இதுவரையிலும் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்து அறுவை சிகிச்சை 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து ஒரு கையை மீட்டெடுத்திருக்காங்க. பைசா செலவில்லாமல் சொல்லலாம். உடனே அரசு மருத்துவமனை என்பது மக்கள் வரி பணத்தில் எல்லா உருட்டலாம். ஆனால் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதாவது எய்ம்ஸ்னு ஒரு மருத்துவமனை மதுரைக்கு வரணும்னு சொன்னது இன்னி வரையும் வந்துதா? ஆனால் மக்களே நல்லா கேட்டுக்காங்க. அரசாங்கம் என்பது மக்கள் வரி பணத்தை வாங்கி செய்கிறது தான். ஆனால் செய்கிறதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, அதற்கான ஒரு மனசு, அதை அதாவது மக்களுக்கு அதை செய்யணும்னு ஒரு விஷயம் வேணும்ல. இந்த மாதிரியான ஒரு மருத்துவ கட்டமைப்பை நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தையுமே பார்க்க முடியாது. அதனால தான் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் டூர் மாதிரி வந்து பல அரபு தேசங்கள்லேருந்து இங்கே வந்து எல்லா சிகிச்சையும் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை தான் சிறந்ததுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரியான கையை மீட்டெடுக்கிறதுக்கெலாம் பச்சைலாம் வேலைக்காகாது. அதெல்லாம் ஒரு காலகட்டம். அதில் இருந்தால் நம்ம மீண்டும் இங்கேருந்து வந்து எவால்வ் ஆகி தான் வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு மருத்துவமனைனாலே அதில் வந்து ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் காமிச்ச குத்தம், அதன் பிறகு வந்து பொய்யா பில் போட்டாங்க. இருக்குது, இந்த குற்றங்கள் இல்லாமலும் இல்லை. இந்த மாதிரி சில மருத்துவமனைகள் எல்லாமே இருக்குடா, இல்லைலாம் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு அலோபதி மருத்துவம் மீதான பொய்யா தான் அவங்க வந்து கெமிக்கல் போடுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது எந்த பச்சளையை சிகிச்சையால் இதை சரி பண்ண முடியும்? எந்த பச்சளையை கட்டி இதை வந்து ரெடி பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓகே, இதை தான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எங்கேயோ இந்த டாபிக் போகுது. ஆனால் மருத்துவமனை என்பது, அரசு மருத்துவமனை என்பது ஒரு சுத்தம் இல்லா, சுகாதாரம் இல்லாத ஒரு காரணமாக ஒரு காலத்தெல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு கிண்டியில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, இந்த மருத்துவமனைகள் எல்லாமே போய் பாருங்கள். மிக மிக அதாவது இவ்வளவு மக்கள் தொகை வந்துட்டு போகிற மருத்துவமனை ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நான் அது மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வந்தவன்ற முறையிலையும், நான் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றவன் என்ற முறையிலையும் அன்றைக்கி இன்றைக்குமான வித்தியாசத்தை என்னால் உணர முடியும், பார்த்துருக்கேன் நான். இது ஒன்று. இன்னொன்று, பைசா செலவில்லாமல் இருக்கப்பட்டவன் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ சிகிச்சை எடுத்துக்கிறான். இல்லாதப்பட்டவன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதற்கு வந்து உற்ற வழிதுணையாக இருக்கிறது வந்து இந்த அரசு மருத்துவமனைகள் தான். நீங்கள் இப்போ சென்னையில் ஒரு அரசு மருத்துவமனை பார்க்குறீங்க, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, சென்ட்ரல்லேருந்து இறங்கும்போது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும். நீங்கள் அப்படியே கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகிற ரோட்டில் நீங்கள் பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி திருவள்ளூரில் நீங்கள் திருப்பதி போகும்போது ஒரு பாருங்கள், மிக பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவமனை இருக்கும். இந்த பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனைகள் எல்லாம் அந்த ஊரில், அதாவது சென்னையில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் திராவிட மாடல் செஞ்சுருக்கு. ஓகே, ஸோ இதற்கு வந்து முழு காரணமாக இந்த 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 ஸ்டேட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது தான் அவருடைய நோக்கமே. அப்போ தவறுகள் இல்லாமல் இருக்குது. அதையெல்லாம் மீறி இந்த சாதனைகளை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் போது அதற்கான ஒரு பாராட்டை நம்ம தெரிவித்து ஆகணும். மிக முக்கியமாக இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது வெட்டன கையை பண்ணலாம், சிதைந்த கையை உருவாக்குவதுன்றது வந்து 4 தான் நடந்திருக்கு. அதில் இது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் 1 நடந்திருக்கு, இது 2வதுன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து 10 மணி நேர அறுவை சிகிச்சையில் இந்த மருத்துவர்கள் ராஜேஸ்வரி, ரஷிதா பேகம், வளர்மதி, ஸ்வேதா, ஷோனு, அன்னபூர்ணி, சந்தோஷினி, சண்முகப்பிரியா, இதில் எங்கேயாவது இவங்க எல்லாரும் வந்து நீட்டு படிச்சுட்டு டாக்டர் ஆனவங்க இல்லை. ஓகே, அது மட்டும் கிடையாது, ஜாதி மத பேத எதுவுமே இல்லாமல் என்ன இவ்வளவு பேர் வந்து இதில் கூட்டாக இருந்து ஒரு மனிதனுடைய ஒரு கையை மீட்டெடுத்திருக்கிறார்கள். ஓகே, இத்தனைக்கும் அவருக்கு யாருமே கிடையாது, பீகாரை சேர்ந்த ஒரு வடமாநில தொழிலாளி, அவ்வளோதான். ஆனால் இதற்கான முனைப்பும் 10 மணி நேரம் முனைப்பும் உழைப்பும் சேர்ந்து ஒருவனுடைய கையை வந்து சரி பண்ணியிருக்காங்கன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. எப்பயுமே எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன விஷயந்தான், நல்ல விஷயத்தை நிறையா பேசும்போது இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. த சேம் திங் நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறது வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் அம்மா ஜெயலட்சுமி சொன்னது தான். இந்த மருத்துவ குழுவினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். ஏன்னா நீங்கள் செஞ்சுருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கடமைகளை தட்டி கழிச்சிட்டு போகாமல்
அந்த இடத்துல நின்று இந்த இடத்துல இவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு ஒரு மருத்துவர் குழு 10 மணி நேரம் நின்று வேலை செய்யுது அப்படின்னும் போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஹவருக்கான காசு. ஆனால் இங்கே இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை செய்து அதுவும் வந்து அதில் வந்து ஸ்டேட்டு பார்க்காம, மதம் பார்க்காம, ஜாதி பார்க்காம, பேக்ரவுண்ட்லாம் பார்க்காம, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு அந்த தாட் ப்ராசஸில் இதெல்லாம் பண்ணது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதை மக்களுக்கு சொல்ல வேண்டியது, மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை, என்னுடைய கடமைன்றதுனால இந்த ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். எனிவே எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது குறித்தான கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய விரோதம் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.